வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை புதுமை பித்தன். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த சமயத்துல புதுமை பித்தன் சில ஆட்களோட மருத்துவர் வீட்டுக்கு போய் அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற துன்முகிய கடத்துறார். அந்த சத்தம் கேட்டு வெளியே வர்ற வேல்வெளிய ஒரு சேர்ல கட்டி வச்சுட்டு போயிடுறார் புதுமை பித்தன். வேல்வெளி இளவரசே இளவரசேன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அதை கேட்காம அவரும் அவரோட ஆட்களும் போயிடுறாங்க. துன்முகியை கடத்திட்டு போன புதுமை பித்தன் அவரை ஒரு கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த கோட்டைக்குள்ள நடுவுல நிக்க வைக்கிறார். கோட்டைக்கு மேல இருக்கிற அரசாங்க வீரர்களை எல்லாம் பாக்குறார் துன்முகி. ஆமாங்க, கடத்திட்டு வந்த புதுமை பித்தன் ஜீவகன் இல்ல, சேனாதிபதி தான். முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கிற சேனாதிபதி வீரையா அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்ததும் கோட்டை மதில்ல இருக்கிற ஒரு வீரன் முரசை அடிக்க அந்த மதில்ல இருக்கிற வீரர்கள் துன்முகி மேல அம்பு எறிஞ்சு அவரை கொன்னுடுறாங்க. அவர் கொன்னதுக்கு அப்புறம் கோட்டையை விட்டு சேனாதிபதியும் சித்திரகுப்தனும் வெளியே போறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சித்திரகுப்தன் கிட்ட மருத்துவன் தொலைஞ்சான், இனிமே வேல்விழி எனக்குத்தான் அப்படின்னு சேனாதிபதி சொல்லி சிரிக்கிறார். அப்படியே நடக்கும் நம்புவோமாக அப்படின்னு அதுக்கு ஒத்துப்பாடுறான் சித்திரகுப்தன். அதே சமயத்துல ஜீவகனும் அறிவுமணியும் துன்முகியை காப்பாத்துறதுக்காக குதிரையில ஏறி கிளம்புறாங்க. இளவரசரும் அறிவுமணியும் ரொம்ப டிராவல் பண்ணி ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அங்க இருந்து பார்த்தா அந்த கோட்டையோட வாயில் தெரியுது. அவங்க அங்க வந்து நிக்கிறதுக்குள்ள காரியம் கைமீறிடுது. சேனாதிபதியும் சித்திரகுப்தனும் அந்த கோட்டைக்குள்ள இருந்து வெளியே வரத பார்த்ததும் துன்முகியை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஜீவகனுக்கு விளங்கிடுது. நாம கொஞ்சம் தாமதிச்சிட்டோம் அப்படின்னு ஜீவகன் வருத்தத்தோட சொல்ல, அப்ப வைத்தியரை தீர்த்துட்டாங்களா அப்படின்னு அறிவுமணி கேட்கறதுக்கு சோகமா ஆமான்னு சொல்றார் ஜீவகன். உடனே அறிவுமணிய அரண்மனைக்கு போக சொல்லிட்டு அவர் வேல்வெளிய பார்க்க புதுமை பித்தன் கெட்டப்லயே வீட்டுக்கு போறார். ஜீவகன் போறதுக்கு முன்னாடி வேல்வெளி வீட்டுக்கு சேனாதிபதி போய் வேல்வெளிய பார்த்து, காரியம் மிஞ்சிடுச்சு, நான் உங்க அப்பாவை காப்பாத்தத்தான் போனேன், ஆனா முகமுடிக்காரன் உங்க அப்பாவை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துன்முகி போட்டு இருந்த நகைகளை எல்லாம் வேல்விழி கிட்ட காட்டுறார் சேனாதிபதி. அதை பார்த்ததும் பயங்கரமா அழுகிறா வேல்விழி. அழுகிற வேல்விழி கிட்ட, உன்னை தன்னந்தனியா தவிக்க விட்டாலும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னையாவது விட்டுட்டு போனாரே, அதுக்காக சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சு இழுக்கிறார் சேனாதிபதி. இதை எதிர்பார்க்காத வேல்விழி அவரை திட்டி போயிடு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அதை கேட்கிற மைண்ட் செட்ல சேனாதிபதி இல்ல. அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றார். அப்பா அங்க புதுமை பித்தன், அதாவது ஜீவகன் வந்துடுறார். மதில்ல இருந்து அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஈட்டியை வீசுறார். பாத்தியா, நீ தனியா இருப்ப அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தூக்கிட்டு போக வந்திருக்கான். நான் மட்டும் இல்லைன்னா உன்னோட நிலைமை என்னவா இருக்கும் பார் அப்படின்னு சொல்லிட்டு வாளை எடுக்கிறார் சேனாதிபதி. மதில்ல இருந்தபடியே ஒரு மரத்துல கயிறை வீசி கீழே குதிக்கிறார் புதுமை பித்தன். சேனாதிபதிக்கும் புதுமை பித்தனுக்கும் சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல கத்தியை இழந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறார் சேனாதிபதி. அப்ப அழுதுகிட்டு இருக்கிற வேல்விழி கிட்ட, அப்பாவோட முடிவு யாரும் எதிர்பார்க்காத முடிவு அப்படின்னு ஆறுதல் சொல்றார். அதுக்கு கோபமும் அழுகையுமா, ஏன் இன்பமான முடிவுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதும் ஜீவகனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் இப்படி பேசுற, ஏன் இந்த மனமாற்றம் அப்படின்னு கேட்கிறார் ஜீவகன். அதுக்கு எல்லாம் உங்களால வந்த ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்றாங்க வேல்விழி. ஏமாற்றமா, இதனால என்னோட காதல் இல்லையா அல்லது உறுதி இல்லையா அப்படின்னு கேட்கிறார் ஜீவகன். உறுதியில எப்படி ஏமாற்றம் வரும், நீங்க என்ன உறுதி தவறக்கூடிய பரம்பரையா, நீங்க தான் ராஜவம்சம் ஆயிற்றே அப்படின்னு நக்கலா கேட்க, தந்தையை இழந்த சோகத்துல ஏதேதோ பேசுற, அமைதியா இரு அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு. அப்பாவை மட்டுமா இழந்தேன், அறிவே இழந்துட்டேன், இவ்வளவு நாள் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்தது, இப்பதான் என்னோட பைத்தியம் தெளிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது, உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்களோட தோலை தொடுறார் இளவரசர். அவர் தொட்ட உடனே அவரோட கையை தட்டி விட்டுட்டு, என்ன தொடாதீங்க, எங்க அப்பாவோட ரத்தத்துல நனைஞ்ச கை என் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஜீவகனுக்கு பயங்கர அதிர்ச்சி. நான் உங்களோட அப்பாவை கொல்லல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, உங்களோட ஆட்கள் தான் கொன்னாங்க, என் கண்ணால பார்த்ததையும் இல்லைன்னு பொய் சொல்றீங்களே, நம்ம 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட காதல் கனவாவே போகட்டும், இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு கோவமா கத்துறாங்க வேல்விழி. அந்த சமயத்துல அரசாங்க வீரர்கள் அங்க உள்ள நுழையறாங்க. புதுமை பித்தன் முகத்தை மறைச்சுக்கிட்டு அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறார். சண்டை போட்டுக்கிட்டே அங்க இருந்த வேல்விழியை தூக்கிட்டு அங்க இருந்த மதில்ல ஏறி போறார் ஜீவகன். அவரை துரத்திக்கிட்டே போறாங்க வீரர்கள். வேல்விழிய ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டு சண்டைய கண்டினியூ பண்றார் ஜீவகன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரூமை திறந்து பாக்குறாங்க வேல்விழி. ஒரு கட்டத்துல போக வழி இல்லாம சண்டையில ஒரு கொடிக்கம்பத்துல ஏறுறார் ஜீவகன். அத வீரர்கள் பிடிச்சு ஆட்ட அந்த கம்பம் உடைஞ்சு ஆப்போசிட் பில்டிங்ல விழுந்துடுது. ஜீவகன் அந்த பில்டிங்ல போய் விழுந்துடுறார். அதுல ஏறி வீரர்கள் வர அவங்கள கீழே தள்ளி விடுறார் ஜீவகன். இதை எல்லாத்தையும் வெளியே வந்து பாக்குறாங்க வேல்விழி. அழுதுகிட்டே, இனிமே இந்த இடம் நமக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி கால் போன போக்குல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மலை உச்சிக்கு போய் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்றாங்க. வேல்விழியோட நிலைமை என்ன, தான் மேல விழுந்த பழிய ஜீவகன் எப்படி தொடப்பார்?
இது எல்லாத்தையும் வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.